வரும் ஜனவரி மாதத்தில் அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தேர்தல் பிரச்சார பயணக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விராலிப்பட்டி கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற நயினார் நாகேந்திரனிடம் விவசாயிகள் தென்னை, மாம்பழம், புலி, பூ உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போன்றவர்களுக்கு பாஜக, அதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் பெறுவதைக் கண்டு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். மேலும் வரும் ஜனவரி மாதம் புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என கூறினார். இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதியில தேர்தலில் போட்டியிடும் போது இவங்க போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னுக்கு முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர். அதனால் நிச்சயமா அவர்களுக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம். ஆனால் இன்னும் ஒன்று, மக்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாரிவேந்தர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, அதுக்குரிய தான்பாண்டியனுடைய தலைமையிலான கட்சி. இன்னும் ஜனவரி மாதம் போகும்போது இன்னும் கூட யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் 5 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க உள்ளது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக அரசு அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட்டுக் கொண்டிருப்பதாகவும், இப்படி மக்களை ஏமாற்றி வரும் திமுக ஆட்சிக்கு முடிவு வேண்டும் என்று பேசினார். மேலும் இன்னும் 5 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க உள்ளதாக தெரிவித்தார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற இருப்பது அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது என்று விமர்சித்த அவர், திமுக வருகின்ற தேர்தலில் படு தோல்வியை அடையும் என தெரிவித்தார். மருந்து கொள்முதலில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் 2 உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-2019 புகார் அளித்தது. இதேபோன்று அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளான குற்றச்சாட்டும் எழுந்தது. 2 குறிப்பிட்ட தனியார் முகமைகளை இந்த தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும், இதில் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்க மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் இந்த இயக்க அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டது. மருந்தாளுநர் நடராஜனின் மனைவி மற்றும் நண்பரின் முகமைகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும், இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 44 லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பான புகார் சிபிஐக்கு சென்ற நிலையில் சிபிஐ அதிகாரிகளும் புதுச்சேரி வந்து ஏற்கனவே விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மருந்து முறைகேடு தொடர்பாக சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார், முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி, மருந்து முகமை உரிமையாளர்கள் புனிதா, மோகன், நந்தகுமார் ஆகிய 6 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று கைது செய்தனர். இவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்தார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பாமக தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என்று கூறினார். ஜனவரி மாதத்தில்தான் கூட்டணி குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கும் என்று தெரிவித்தார். கரூரில் உயிரிழந்த 41 பேரின் உறவினர்களை மகாபலிபுரம் அழைத்து விஜய் சந்தித்தது குறித்த கேள்விக்கு, விஜய் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும், அன்றைய தினமே அல்லது ஒரு சில நாட்களிலேயே அவர்களை சந்தித்திருக்க வேண்டும், விஜயின் செயல் விரும்பக்கூடியது அல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு வலிமையான சக்தியாக எப்போதும் போல இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் அவரிடத்திலே நாம் தெரிவித்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான். அந்த வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நெஞ்சார விரும்புகின்றோம்.
உளுந்தூர்பேட்டை அருகே ரயில் மோதி கூலி தொழிலாளி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வண்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். கூலி தொழிலாளியான இவர் இன்று காலை அந்த பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளம் பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற பொழுது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயில் ஒன்று எதிர்பாராத விதமாக ஆறுமுகம் மீது மோதியது. இதில் வயிறு மற்றும் கால் பகுதிகளில் படுகாயமடைந்த ஆறுமுகம் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த ரயில் விபத்து குறித்து விருத்தாசலம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.